அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள நெஞ்சங்களே, கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு இடையிலையும் நாம் வீடியோ போடணுங்கிறதுனால போடுறோம். அதுவும் புரோஜனமாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு புரோஜனம் இல்லாத வீடியோ என்னிடத்துல வராது. ஏன்னா கடுமையான ஒர்க்கு அப்படி இருக்கிற வீடியோவே என்னால் போட முடியல. நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சது, அதை கட்டிங்கு, எடிட்டிங்கு, புரியுதா, எல்லாமே நான் ஒரு ஆள் தான். எல்லாமே இந்த மொபைலில் தான். அப்போது நம்ம ரன்னிங்கில் அதை பண்ண முடியாது. வண்டி ஓட்டிக்கிட்டு அதை செய்ய முடியாது. எங்கனையா கஸ்டமர்கிட்ட போட்டு அங்கேயும் கிடையாது. அங்கே 2 மணி நேரம் நிற்குது, திருப்பி லோடு பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறேன். சரி, ஓகே, நான் வீடியோக்குள்ளே வந்துடுறேன். அந்த விக்டோர் பேருங்க, விக்டோர் விவி 515 515 ஐடி நம்பர். அதாவது எந்த வீடியோவில் இதை கேட்டிருக்காருன்னா, ஏர் ட்ரையர் கிளீனிங் ரோடு டெஸ்ட் அப்படி ஒரு வீடியோ போட்டேன். அதில் இந்த விக்டோர் விவி 515 அவர் என்ன கேட்குறாருன்னா, அண்ணா இப்போ மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் யூரோப் ட்ரைலர் ட்ரக் ஜாபுக்கு போறேன்னு சொல்றாங்க. நீங்க ட்ரைலர் ட்ரக் குட் அண்ட் பேட் சைடு பத்தி சொல்லுங்க அண்ணா. சேலரி மட்டுமே பார்த்துட்டு அங்கே போய் கிளைமேட் கண்டிஷன் ஒத்துக்காம ஃபீல் பண்றாங்க. அண்ணா நீங்க ஒரு வீடியோ ப்ளீஸ் போடுங்க. அதாவது என்ன கேட்குறாருன்னா, அண்ணா இப்போ எல்லா டிரைவர் ஆட்கள் யூரோப் ட்ரெய்லர் ட்ரக் ஜாப்புக்கு போகிறாங்க. அது சேலரியை மட்டுமே கணக்கில் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ள கிளைமேட் கண்டிஷனை பற்றி ஒன்றும் தெரியாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அங்கே உள்ள ட்ரெய்லர் நல்லதா, ட்ரெய்லர் தொழில் நல்லதா கெட்டதா, பேடார் அப்படி தான் எழுதியிருக்காரு அவர். பார்த்தீங்களா, குட் அண்ட் ஆர் பேடு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் என்ன எழுதியிருக்காரு, கண்டிஷனை ஒத்துக்காமல் ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு வீடியோ. சரி, ஓகே, அவருக்கு பதில் கொடுக்கலாம். இப்போ பொதுவாக கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போய் நம்ம வேலை செய்ய முடியாதுங்க. அதாவது 94, 95, 96, 97, 98லலாம் நம்ம ரியாதில் நாங்கள் ஒரு பாலைவனத்தில் தாங்க ஒரு கேம்ப் இருந்தது. அந்த டைமில் குளிர் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நகத்தை கட்டிங் பிளேடை வச்சு உருவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உடம்பே தெரியாது, அப்படி கிடப்போம் நாங்கள் உள்ள. காலையில் விடிய காலம் 3 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் நைட் டியூட்டிக்காரர் கதவை தட்டுவார். 300 கிலோமீட்டர் அஃபுப்புங்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் சிமெண்ட் எடுக்கணும். நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்கள். அப்போ இருந்த கிளைமேட்டை பார்த்துக்கிறங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் இங்கே வந்தோம். சரியா, கிளைமேட்டு நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. ரெண்டாவது, அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த தொழில் குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னுடைய வீடியோவில் போட்டு கேட்குறாருன்னா ஒரு அனுபவத்தில், என்னுடைய அனுபவத்தில் அவர் கேட்குறாரு. சரி, கேட்டால் நல்ல பதில் வரும்னு. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இன்ஜினியர் ஒரு தகப்பனார் இன்ஜினியர் படித்து அந்த பையனை நல்ல முறைக்கு கொண்டு அதே வழியில் இன்ஜினியராக போகணுன்னு யார் தலையிலையும் எழுதலை. அதே மாதிரி ஃப்ளைட்டு ஓட்டுறாரு, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு பிள்ளைலாம் அவரெல்லாம் வளர்ந்து நீ ஃப்ளைட்டு தான் ஓட்ட போகிறங்கிறதுன்னு தலையில் எழுதலை. அதே மாதிரி ட்ரெய்லர் ஓட்டுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, புரியுதா, அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு தலையில் ஒன்றும் எழுதலை, ட்ரெய்லர் தான் ஓட்டணும்னு. புரியுதா, குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா. அப்போது இதில் நல்லதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது,
அதை நீங்க உங்க மனசுப்படி அது கெட்டதுன்னு எடுத்தா கெட்டது. அது என்னைக்கு நீங்க கெட்டதுன்னு உங்க மனசு நினைச்சிருச்சோ அன்னைக்கு அது ஜாப்பு போகக்கூடாது. புரியுதா? அது யாரு சொன்னாலும் சரி உங்க மனசு டிசைட் பண்றதுதான். எனக்கு இதான் நல்லதுன்னு நான் எடுத்தேன். ஏன்னா 19 வயசுல நான் ஏறினது இப்போ 40 வருஷம். எனக்கு ஜூன் மாதம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி 2024 ஜூன் 5வது மாதம் 40 வருடம் கரெக்டாக முடியுது. இப்போ இந்த 40 வருடமா ஓய்வு இல்லாமல் நான் இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கேயுமே நான் இறங்கினே கிடையாது. தொழிலே அதான் எனக்கு. புரியுதா? ஆனால் நீங்கள் ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு காதல் வரணும். 10 நாளைக்கு ஓட்டிட்டு இல்லை வருமானம் இல்லை, இது நோ குட். ஒரு ஆளுக்கு வருமானம் நல்லா வரும், சரியான தொழிலுப்பா இது, அப்படி பேசக்கூடாது. லாபம் நட்டம், ஒரு கடையை திறக்கிறார் என்றால் அதில் லாபம் நட்டம் எல்லாமே இருக்கும் தானே. அதுக்காக 10 நாளைக்கு வியாபாரம் நடந்துட்டு நட்டமாகி போச்சு தூக்கி கடை இழுத்து மூடுன்ட்டு போக மாட்டார் இல்லையா? முடியாது தானே. அப்போ எங்க போனாலும் இப்போ பஸ் இருக்குது, சீசனுக்கு டிக்கெட் ஏறும், சீசனுக்கு ஏறாது. பஸ்ஸெல்லாம் ஓட மாட்டுக்கு, எல்லாம் டீசல்லாம் ரொம்ப கஷ்டமாவது போட்டு அப்படிலாம் ஓட்ட முடியாது. பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி போடுன்னா நிலைமை என்ன ஆகும்? அதே மாதிரி குட் ஆர் பேடுன்னு வரக்கூடாது. இந்த எந்த தொழிலுமே ஒரு தொழிலை நேசித்து இறை பக்தியோடு இதுதான் நமக்கு தொழில் விட்டக்கூடாது. மேடு பள்ளம் கரடு முடு மழை காற்று புயலே அடிக்கும். புரியுதா? அது எந்த ஜாப்பா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் உங்கள் மனசார நம்பி அதை எடுத்தால் உங்களுக்கு அது நல்லது. நீங்கள் அரை மனதோடு இந்த வேலை இல்லை, எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு நிகழ்த்தி படாது. அந்த வேலையை விட்டு ஒதுங்கிட்டு நீங்கள் வேற வேலையை போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னால் அந்த டென்ஷனோடையும் அந்த திங்கிங்கோடையும் பைசா வருமானம் இல்லை, அப்படி என்னடா இது, ஒரு நாளைக்கு பட்டை உடையுது, ஒரு நாளைக்கு டயர் பஞ்சர் ஆகுது, ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பைக்குக்காரன் குறுக்க போறான், காருக்காரன் குறுக்க போறான், இந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரஷர் கோபங்கள் அதிகமாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே நீங்க நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா இந்த வேலையில் நீங்க தொடக்கூடாது. மோட்டார் தொழிலை தொடக்கூடாது. இது ரொம்ப ஆபத்து உங்களுக்கு. அதே போல இப்ப நான் இந்த வேடார் கூட்டுன்னு கேட்டிருக்காரு, அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். புரியுதா? அது விட என்னன்னா, யாரு மன நிம்மதியோடு இந்த வேலை தான் நமக்கு தொழில், கடைசி வரைக்கும் இறைவனே எனக்கு இதிலே எனக்கு நிரந்தரமா ஆக்கி கொடுன்னு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. மோட்டார் தொழிலில் ஏறிட்டீங்கன்னா அவன் திட்டிட்டு போயிடுவார் நம்மளை. பைக்கில் சின்னோண்டு பைக்கு, புரியுதா? முன்னாடி நின்றுட்டு நம்மளை பிரேக் அடிக்க போய் வேணுன்னு அடிச்சாரு, அவன் அடிபட்டு செத்துறக்கூடாதுன்னா லாரிக்காரர் அவர் பிரேக் அடிச்சு நிப்பாட்டினது. அந்த பைக்கை தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? புரியுதா நான் சொல்றது? அது பைக் மோட்டார் சைக்கிள் நமக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன பார்த்து ஓட்டுறியான்னு கேட்பாரு. அதுலேயும் பொறுமை இருக்கணும் நமக்கு. புரியுதா? அது அவர் அறியாம கேட்கிறாரு. மோட்டார் சைக்கிளில் அவ்வளோ பெரிய வண்டி பிளைட்டை போய் நிப்பாட்ட முடியுமா? பிளைட்டை போய் முன்னாடி போய் மோட்டார் சைக்கிளில் என்னையா நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது தானே. ட்ரெயினை போய் கேட்க முடியுமா? என்னையா கேட்டை ஒரே அடைச்சு போட்டு வச்சிருக்கேன், நீ நாங்களாம் போக வேண்டாமா வேலைக்குன்னு குறுக்க போய் வண்டியை நிப்பாட்டி பார்த்து சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பொறுமை. அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் குட் ஆர் பேடுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். சரியா? ஓகே. ரெண்டாவது, இந்த கிளைமேட்டை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. கிளைமேட் எல்லா நாட்டிலையும் உண்டுங்க, எல்லா நாட்டிலையும் உண்டு. கட்டுக்கடங்காத கிளைமேட்லாம் இன்னும் இருக்கு, இங்கே சவுதி அரேபியாலே இருக்கு. புரியுதா? அதனால கிளைமேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு ஒத்து வரல, எனக்கு சிலவங்க சைனஸ் ப்ராப்ளம்பாங்க, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ண போய் நீங்கள் போகலாம். புரியுதா? இல்லைன்னா அங்கே உள்ள ஆள்கிட்ட கேளுங்க, கிளைமேட் இப்படி இருக்குது, அப்படி போகலாமா வேண்டாமா, என்ன வருமானம், எப்படி இந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பம்லாம் ஓடுமா, எல்லாம் 2 லட்சம் 10 லட்சம் சொல்கிறான். சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வேண்டாம், இவர் இது தான் கேட்டிருக்கிறாரு. அதனால இது போதுமான ஒரு பதிலாக இருக்கும் நான் அவருக்கு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது புரிஞ்சுக்கிறேங்க. புரியுதா? அப்புறம் அதான் அந்த கிளைமேட்டை பற்றி நான் சொன்னது என்னென்னா, கிளைமேட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படிலாம் யூரோப்புக்கோ ஜப்பானுக்கோ அமெரிக்காவுக்கோ அப்படிலாம் போகாமலாம் இருக்க முடியாதுங்க. அதுக்கு தகுந்த உடைகள் இருக்கு. ஆளே தெரியாது, அந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், ஏத்தப்பில் அண்ணன் தம்பி வந்தாலும் தெரியாது. ஏதோ ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அண்ணன் ட்ரெஸ்ஸு மச்சான் ட்ரெஸ்ஸுன்னு. ஏன்னா அந்த மாதிரி குளிர்லாம் இருக்கு.
கட்டும் குத்தும், காலு நகம் கை நகம் உள்ள விட்டு விட்டு தான் ஆடும் சில ஆட்களுக்கு. உடம்பு செட் ஆகி விட்டால், உங்களுக்கு உடம்பு செட் ஆகிட்டுன்னு வைங்க, ட்ரெஸ்ஸே தேவையில்லை. எத்தனையோ குளிர், எத்தனையோ பேர் ட்ரெஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாருங்கள். நான் இது வரைக்கும் குளிர் சட்டை போட்டதே கிடையாது. நான் பெருமைக்கு பேசலை, அது கடவுள் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு எனக்கு அந்த உடம்புல ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். இது வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்பா நீ போடாமல் நிற்கிறேன்னு. அடித்து வீசும் காற்று, மழை, குளிர் காற்று தாங்க முடியாது. இந்த குரங்குக்குள்ளான்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் என் தலையில் வச்சுருப்பேன். புரியுதா? என் தலையில் அந்த குரங்குக்குள்ளா இவ்வளோ தான் இருக்கும். தலையை கொஞ்சம் காப்பாற்றிக்கணுங்கிறக்கா போட்டிருப்பேன். உடம்பு எனக்கு குளிர் அடிக்காது. அந்த அந்த கவசம் கூட நான் இல்லாமல் இருப்பேன் தலையில். இருந்தாலும் அந்த குளிர் காற்று பயங்கரமாக அட்டாக் பண்ணும். அதனால் நான் அதுக்கு போட்டுக்கிறேன். எல்லாருமே இதயத்துக்கு போடுவாங்க, ஆனால் எனக்கு தோளில் அவ்வளோ தெரியாது. அதனால் நான் போட மாட்டேன். அதனால் கிளைமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. போகிறது சரி, புரியுதா உங்களுக்கு? நீ போகிறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த சப்ஜெக்டை இவர் கேட்கல. அதனால் நமக்கு ட்ரெய்லரை பற்றி நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி கிளைமேட், இந்த ரெண்டு தான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அதிகமாக அதை பேசக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் போதுமான பதில் அவருக்கு கிடைச்சிருக்கும். எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிருப்பீங்க நான் சொன்னதை. விக்டர் VV515 ஓகே ஐடி நம்பரு. நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதனால் கிளைமேட்டுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க. அந்த தொழிலுக்கு போனால் நமக்கு நிம்மதி இருக்குமா, நமக்கு கோபம் வருமா, அதிகமான கோபம் வருதா, கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் தொடவே கூடாது. அந்த தொழிலில் இருக்கவும் கூடாது. கோபம் வந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு செயல்கள்லாம் செய்ய வேண்டி வந்துடும் வண்டியில். புரியுதா? பெரிய டென்ஷன்லாம் வந்தாச்சுன்னா மோட்டார் என்ன வேணாலும் நடத்திடுவீங்க. கோபத்தை கண்ட்ரோலுக்கு உள்ளே கொண்டு அதுக்கு அமைதியாக போகிறது எவ்வளோ பெட்ரு. விட என்ன தெரியுமா? கோபத்தை அடைக்கிறது அமைதியாக போகிறது தான். அந்த அமைதியாக போகணும். அவர் திட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டு வேறு எதையாவது யோசனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். சத்தியமாக நம்ம மேலே தப்பே இருக்காது. புரியுதா? நம்ம மேலேயே தப்பு இருக்கும், இருந்தாலும் அமைதியாக இருந்துடணும். நம்ம மேலேயே தப்பே இருக்காது, அப்படி இருந்தாலும் அமைதியாக இருந்துடணும். அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அதை விட ஒரு சிறந்த மருந்து அமைதியாக இருக்கிற மாதிரி. புரியுதா? ஏன்னா ஒரு நடந்து போகிறோம், மார்க்கெட்டில் நிற்கிறேன், நடந்து போயிட்டுருக்கேன், ஒருத்தர் வேணுமுன்னா நம்மகிட்ட வம்பு இழுக்கிறாருன்னா அந்த கோபம் வேறங்க. புரியுதா? மோட்டாரில் இருந்துக்கிட்டு அவரும் ஒரு மோட்டார் சைக்கிளோ ஏதோ காரோ போயிட்டு அவர் கோவப்படுறாருங்கும் போது நம்ம அதே மாதிரி கோவப்பட்டுறக்கூடாது. சரியா? இந்த நான் சொன்ன கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கரெக்டாக ரைட்டான்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, வீடியோ போடாத காரணம் தான், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? வண்டின்னா வண்டியை பற்றி 580 வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா வண்டியில் நம்ம நடந்தால் தான் ஏதாவது போடணும். ஒன்றும் இல்லாமல் பிரித்து போட்டேன். அதனால் உங்கள் டைமுகளே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கடைசியாக இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, யூடியூப் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. இல்லாட்டாலும் யூடியூப்பில் என்னுடைய வீடியோ எப்படி உங்களுக்கு கொண்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும் வரும். புரியுதா? அதனால் அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த மாதம் நாங்கள் ஊருக்கு வர்றதாக எழுதி கொடுத்துருக்குறோம். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. டிக்கெட் வரல. டிக்கெட் வந்த பிறகு அந்த டேட்டை நாங்கள் தெரிவிப்போம். 5ஆம் தேதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக தெரிவிப்போம். ஊர் வந்த பிறகு நாங்கள் நம்பரை போடுவோம். நீங்கள் கால் பண்ணலாம், நாங்கள் பதில் கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.